சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவானது புதிய மாற்றங்கள் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மக்கள் நீங்க ரொம்ப கவனமா இதை கேளுங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. ஏப்ரல் 2026 மாதத்திலும் எல்பிஜி சிலிண்டர் பெறுவதில் நெருக்கடி தொடர்ந்து வருகிறது. அந்த வகையில் மறுபுறம் எண்ணெய் விற்பனை நிறுவனங்கள் 19 கிலோ எடையுள்ள பெரிய சிலிண்டர்கள் மற்றும் 5 கிலோ எடையுள்ள சிறிய சிலிண்டர் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை உயர்த்தியுள்ளது. இதற்கிடையில் புதிய சிலிண்டர் மறுநிரப்பில் தொடர்பான கட்டாய காத்திருப்பு காலம் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது. அந்த வகையில் இது தவிர இந்திய குடும்பங்கள் எல்பிஜி சிலிண்டரிலிருந்து பிஎன்ஜி இணைப்புக்கு மாறுவதற்கு அரசு முன்னுரிமை அளித்துள்ளது. குறிப்பிட்ட குடியிருப்பு பகுதிகள் இந்த பிஎன்ஜி இணைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அங்குள்ள எல்பிஜி இணைப்புகள் துண்டிக்கப்படும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த பிஎன்ஜி உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ள குடியிருப்பு சங்கங்களுக்கு இத்தகைய கடுமையான விதிகள் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்த எல்பிஜி சேவையை பெற பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரத்தை அரசு கட்டாயமாக்கி உள்ளது. இதனிடையே ஏப்ரல் 2026 உங்கள் எல்பிஜி சிலிண்டர்களை முன்பதிவு செய்வதற்கு அல்லது மீண்டும் நிரப்புவதற்கு முன் கவனிக்க வேண்டிய 5 முக்கிய மாற்றங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்தியாவில் ஏப்ரல் 1 முதல் எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. அந்த வகையில் இந்தியாவில் 19 கிலோ எல்பிஜி சிலிண்டர் ஆனது இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் விற்பனை நிறுவனமான இந்தியன் ஆயில் 19 கிலோ எல்பிஜி சிலிண்டர்களின் விலையை ரூபாய் 218 வரை உயர்த்தியுள்ளது. இந்த எல்பிஜி விலையில் அதிகபட்ச உயர்வை சந்தித்த நகரமாக கொல்கத்தா திகழ்கிறது. அங்கு ஒரு சிலிண்டரின் விலையானது ரூபாய் 218 உயர்ந்து ரூபாய் 2208 விற்பனை செய்யப்படுகிறது. அதே வேளையில் சென்னையில் 19 கிலோ எல்பிஜி சிலிண்டரின் விலை ரூபாய் 203 உயர்ந்து ரூபாய் 2246.5 அதிகரித்து உள்ளது. மேலும் நாட்டின் தலைநகரான டெல்லியில் ஒரு சிலிண்டருக்கான எல்பிஜி விலை ரூபாய் 195 உயர்த்தப்பட்டு ரூபாய் 2078.5 விற்பனை செய்யப்படுகிறது. மும்பையில் ஒரு சிலிண்டரின் விலை ரூபாய் 196 உயர்ந்து ரூபாய் 2031 விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டர் விலைகள். மறுபுறம் 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டர்களின் விலையில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாமல் அப்படியே தக்க வைக்கப்பட்டுள்ளது. எனவே 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டரின் விலை டெல்லியில் ரூபாய் 913 கொல்கத்தாவில் ரூபாய் 939 மும்பையில் 912.5 சென்னையில் ரூபாய் 928.5 தொடர்ந்து நீடிக்கிறது. இந்தியாவில் 5 கிலோ எல்பிஜி சிலிண்டர் விலைகள் ஏப்ரல் 1 முதல் 5 கிலோ எல்பிஜி சிலிண்டர்களின் விலை ரூபாய் 51 உயர்ந்துள்ளது. இதனால் ஐஓசிஎல் விநியோகஸ்தர் வலைப்பின்னல் மற்றும் பிஓஎஸ் வலைப்பின்னல் வாயிலாக ஒரு சிலிண்டர் ரூபாய் 649 என்ற விலையில் இவை நேரடியாக கிடைத்து வந்தது. எனவே தற்போதைய விலையில் உயர்வால் இவற்றின் விலை ரூபாய் 700 விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் இந்த விலைகள் நகரத்திற்கு நகரம் மாறுபடலாம். சரி, எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான 45 நாட்கள்
மற்றும் 25 நாட்கள் விதிகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது மார்ச் மாதத்தில் எல்பிஜி சிலிண்டரை மீண்டும் நிரப்புவதற்காக காத்திருப்பு காலத்தை அரசாங்கம் திருத்தி அமைத்தது. முன்னதாக நடைமுறையில் இருந்த 21 நாட்கள் காத்திருப்பு காலத்தை உயர்த்தப்பட்டது. இந்த எல்பிஜி இணைப்பு வகை எதுவாக இருந்தாலும் சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான புதிய காத்திருப்பு காலம் முறையே 45 நாட்கள் மற்றும் 25 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களிடம் 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் இணைப்பு இருந்தாலும் சரி அல்லது 5 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் இணைப்பு இருந்தாலும் சரி, நகர்ப்புறங்களில் காத்திருப்பு காலம் 25 நாட்களாகவும் மற்றும் கிராமப்புற நுகர்வோருக்கு 45 நாட்களாகவும் தொடரும் என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, எல்பிஜி இணைப்புக்கான பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் பொறுத்தவரை பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பயனாளிகள் ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரத்தை செய்து கொள்வதை அரசாங்கம் கட்டாயமாக்கி உள்ளது. சமீபத்திய வழிகாட்டுதலின்படி இதுவரை இகேஒய்சி நிறைவு செய்யாத எல்பிஜி நுகர்வோருக்கு மட்டுமே இந்த இகேஒய்சி தேவை பொருந்தும் என்று அமைச்சகம் தெளிவுபடுத்தி உள்ளது. நீங்கள் PMUவை சாராத ஒரு நுகர்வோராக இருந்து ஏற்கனவே இந்த செயல்முறையை நிறைவு செய்திருந்தால் நீங்கள் மீண்டும் எல்பிஜி பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரத்தை செய்ய முடிய அவசியமில்லை. அதே சமயம் இந்த PMUவை பயனாளிகள் ஒவ்வொரு நிதியாண்டிலும் இதை ஒரு முறை மட்டுமே செய்தால் போதுமானது என்றும், அதுவும் 7 முறை எரிவாயு நிரப்பிய பிறகு 8வது முறை எரிவாயு நிரம்பும் போது இலக்கு சார்ந்த நேரடி மானியங்களை பெறுவதற்காக மட்டுமே இதை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த இகேஒய்சி செயல்முறையை வீட்டில் இருந்தபடியே எவ்வித கட்டணமும் இன்றி மிக எளிதாகவே செய்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, எரிவாயு சிலிண்டர் இணைப்பு 3 மாதங்களுக்கு பிறகு துண்டிக்கப்படும். அதை பற்றி இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளுக்கு மத்தியில் எல்பிஜி சிலிண்டரை பிஎன்ஜி இணைப்பாக மாற்றுவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது. உள்நாட்டு பிஎன்ஜி மற்றும் சிஎன்ஜி போக்குவரத்திற்கு 100% விநியோகத்துடன் முன்னுரிமை ஒதுக்கீடு தொடர்கிறது என்றும், அதே நேரத்தில் மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ள தொழில்துறை மற்றும் வணிக நுகர்வோருக்கான விநியோகம் சராசரி நுகர்வில் சுமார் 80% பராமரிக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஐஜிஎல், எம்ஜிஎல், ஜிஏஐஎல் கேஸ் மற்றும் பிபிசிஎல் போன்ற எரிவாயு விநியோக நிறுவனங்கள், உணவகங்கள், தங்கும் விடுதிகள் மற்றும் சிற்றுண்டி சாலைகள் போன்ற வணிக நிறுவனங்களுக்கு இந்த பிஎன்ஜி இணைப்புகளை வழங்குவதில் முன்னுரிமை அளிக்குமாறு அறிவுறுத்தி உள்ளது. சரி, இந்த எல்பிஜி ஏடிஎம்கள் மூலம் கேஸ் சிலிண்டரை முன்பதிவு செய்யலாமா? அதை பற்றி இங்கே பார்ப்போம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னணி எண்ணெய் விற்பனை நிறுவனமான பிபிசிஎல் குருகிராமில் 24 மணி நேரமும் செயல்படும் எல்பிஜி ஏடிஎம்ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் இத்தகைய முயற்சி மேற்கொள்ளப்படுவது இதுவே முதல் முறையாகும். அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள்: சிலிண்டர் முன்பதிவு செய்ய எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும்? குறிப்பாக நகர்ப்புறங்களில் ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்த 25 நாட்களுக்கு பிறகுதான் அடுத்த சிலிண்டர் புக் செய்ய முடியும். கிராமப்புறங்களில் ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்த 45 நாட்களுக்கு பிறகுதான் அடுத்த சிலிண்டர் புக் செய்ய முடியும். சரி, எல்பிஜி இணைப்பு எப்போது துண்டிக்கப்படும் என்று இங்கே பார்ப்போம். உங்கள் பகுதியில் பிஎன்ஜி, அதாவது குழாய் வழி எரிவாயு வசதி இருந்து நீங்கள் அதற்கு மாற
மறுத்தால் 3 மாதங்களுக்கு பிறகு உங்கள் எல்பிஜி இணைப்பு துண்டிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. சரி, எல்பிஜி ஏடிஎம் என்றால் என்ன? இதற்கு பாரத் பெட்ரோலியம் அதாவது பிபிசிஎல் முதலாக குருகிராமில் 24 மணி நேரமும் சிலிண்டர் பெறும் எல்பிஜி ஏடிஎம் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.